சரி, நாம் இதுவரைக்கும் ஆபிரகாமுடைய 14 பயணங்களை கவனித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஆபிரகாமுடைய 15வது பயணம், கடைசி பயணம், ஜேர்னி ஆஃப் ஏப்ரஹாமில் கடைசி பயணம் இதுதான். வருத்தமாக இருக்குல்ல? காலை எழுந்து உட்காந்து அந்த ஜேர்னி ஆஃப் ரெஸ்ட், அந்த பயணத்துக்கு பேர் என்ன? ஓய்வின் பயணம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆண்டுகள் 175 ஆண்டுகள். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூர்ண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். போதுமா? ஆபிரகாமுடைய கடைசி பயணம் 15வது பயணம், இளைப்பாறுதலின் பயணம், ஜேர்னி ஆஃப் ரெஸ்ட். அவர் இப்போது இருக்கிற இடம் எங்கன்னா பேசபாக்கு வந்துட்டார். மறுபடியும் ஆபிரகாம் எங்கே வந்துட்டார்? தென் தேசத்துக்கு வந்தார். கடந்த முறை கவனிச்சு ஞாபகம் இருக்கா? தென் தேசத்துக்கு வந்தார். இங்கே ஈசாக்கோடு இருந்தார். ஸோ அங்கே மறிக்கிறார். அதுக்கு பக்கத்தில் எந்த ஊருக்குன்னா பேசபா. ஆக்சுவலாக நான் கடந்த முறை சொன்னேன், பேசபாவுக்கும் சீன் வனாந்தரத்துக்கும் இடையில தான் எது இருக்குது? தென் தேசம். கடந்த முறை கவனிச்சோம் இல்லையா? பேசபாவுக்கும் சீன் வனாந்தரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இது, அந்த தென் தேசம். ஆபிரகாம் பேசபாவில் இருக்க அந்த பார்டரில். அங்கேருந்து அவர் செத்தவுடனே என்ன பண்ணுறாங்க? அங்கேருந்து அவரை ஹெப்ரோனுக்கு கொண்டு வராங்க. ஆபிரகாம் மரித்தது பேசபாவில், ஆனால் அவர் எங்கே கொண்டு வராங்க? அவரை ஹெப்ரோனில் கொண்டு வந்து அந்த மக்பேலா குகை இருக்குது பார்த்தீங்களா, சாராளுக்காக அவர் வாங்கினாரே, அந்த குகைகளை அவரை அடக்கம் பண்ணுறாங்க. கவனிங்கள், எனக்கு இதில் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அதில் திரும்ப வாசிங்க. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து, ஆபிரகாம் மரித்த போது தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும். கவனிச்சிங்களா? ஆபிரகாம் மரித்த போது யாரெல்லாம் சேர்ந்து வர்றாங்க? இன்னைக்கு வரைக்கும் அகஸ்டினுக்கு ஆண்ட்ரூக்கும் இந்த புத்தி வரமாட்டேங்குது. அப்போ செத்தா தெருவில் பணத்தை போட்டு அடிச்சுக்கிறானுங்களே தவிர, இவர் தனி ஜபக்கூட்டம், அவர் தனி ஜபக்கூட்டம். எந்த ஜபத்துக்கு ஏசா போவார்னு தெரில. ஒரு தகப்பன் செத்தால் 2 விசுவாசி பிள்ளைகள் கூட ஒன்றா சேர்ந்து அடக்கம் பண்ண முடியாத ஒரு காலம் இன்னைக்கு. ஆனால் இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்து தகப்பன் அடக்கம் பண்ணியிருக்கான் பாருங்க. இஸ்மவேலின் நம்பிக்கை வேற, மாறி போயிட்டான். அவனுடைய வாழ்க்கை முறை மாறிட்டு, அவனுடைய கூட எல்லாம் மாறி போயிட்டான். ஆனாலும் ஒரு தகப்பன் என்று வரும்போது என்ன பண்ணுறான் தெரியுங்களா? இவ்வளோத்துக்கும் ஈசாக்கு இஸ்மவேலுக்கும் பிரச்சனை. ஈசாக்கு பரியாசம் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்கு தானே அவன் துரத்தப்பட்டான். இஸ்மவேலும் ஆகாரம் துரப்பட்ட காரணமே இதுதான். ஆனால் அதை தாண்டி என்ன பண்ணுறான் தெரியுங்களா? தகப்பனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று வரும்போது இஸ்மவேலுக்கு இருக்கிற அறிவு கூட இன்றைக்கி கிறிஸ்தவனுக்கு இல்லை. ஒரு தகப்பன் மரித்தால், ஒரு தாய் மரித்தால், ஒரு 2 பிள்ளைகள் சேர்ந்து ஒன்றா அடக்கம் பண்ண தனித்தனியாக பிரைமரி நடத்துகிற கூட்டம்லாம் இருக்குது இன்றைக்கும். அவர் வீட்டில் நடத்திப்பார், இவர் வீட்டில் நடத்திப்பார். அப்புறம் எதுக்கு ஒரு அப்பா? வருத்தத்துக்குரியது. இதை படிக்கும்போதெல்லாம் நான் இதை ஒவ்வொரு முறை படிக்கும்போது எனக்கு அந்த உணர்வு வரும். ஏன் கிறிஸ்தவ உலகத்தில் மாத்திரம் சகோதரர்கள் ஒன்றா வாசம் பண்ண முடியலை? நான் போன வாரம் கவனித்தோம். ஆபிரகாமுடைய 14 பயணத்துக்கு என்ன? சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை இன்பம். அது ஆரோனின் சிரசில் ஊட்டப்படி 7 ஆசீர்வாதங்களை போன முறை கவனித்தோமே. இன்றைக்கு ஆவிக்கிற உலகத்தில் இல்லாத ஒரு பண்பு இது. சகோதரர்கள் ஒருமித்து ஒரு தகப்பனுக்கோ தாய்க்கோ செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடிவதில்லை. ஆனால் இது நமக்கு ஒரு நல்ல பாடம், சபைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. இதெல்லாம் ஒரு தகப்பன் மரித்த போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹிந்துவாக இருப்பார், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம். இல்லை ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இல்லாத இருப்பார், ஒரு தேவ நம்பிக்கை இருப்பார். ஆனால் ஒரு தகப்பன் என்று வரும்போது என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அவன் நம்பிக்கைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறான்? தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கனம். எனக்கு ரொம்ப பிடிக்கிற வசனம் நீதிமொழியில் அடிக்கடி சொல்லப்படும், உன்னை பெற்ற தகப்பன். உன்னை பெற்ற தகப்பன். வாசிங்களா அந்த வசனம்? நீதிமொழிகள் 23:22 வாசிங்க. நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு. அந்த பெற்ற தகப்பன் என்பதுக்கு நீதிமொழி 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்குன்னு போட்டிருக்க இடத்துல எபிரேய மொழியில் எப்படி இருக்குன்னு சொன்னால், உனக்கு உயிர் கொடுத்த உன் தகப்பனுக்குன்னு இருக்கு. பெற்றங்கிறதுக்கு என்ன போட்டிருக்காங்க எபிரேய மொழியில்? உயிர் கொடுத்த. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்களேன். அது பெறுவதல்ல, என்ன பண்ணுறான்?
தேவன் தான் உயிரை கொடுக்கிறார், ஆனால் அது உருவத்தை கொடுப்பதற்கு தகப்பன் தானே பயன்படுத்தப்படுகிறான். அப்படின்னா அந்த வார்த்தை உன்னை பெற்ற அல்ல, உனக்கு உயிர் கொடுத்த தகப்பனுக்கு நீ செவி கொடு. நான் அநேக பிள்ளைகளுக்கு தகப்பன் மூலமாக தான் நம்ம உலகத்தை வந்தோங்கிறது மறந்து போயிடுறாங்க. தாய் இல்லாவிட்டு அந்த உலகத்தை நம்ம பார்த்துருக்கவே முடியாதுன்னு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் உங்களுக்கு சொன்னேன், திரும்ப அதை நினைப்பூட்டுகிறேன். ஆராதனை செய்கிற அநேக ஆராதனை வீரர்கள் சொந்த தாய் தகப்பன் எங்கே இருக்கானே தெரியாமலே ஆராதிக்கிறார்கள். இன்றைக்கு பெற்ற தாய் தகப்பனுக்கு கணம் பண்ணாவிட்டால் என்ன பண்ணணும்னு இயேசு சொன்னார்னா அவனை கொன்னுடுன்னு சொன்னார். மத்தேயு 15:1-9 வரைக்கும் வீட்டில் வாசித்து பாருங்கள். அந்த ஆராதனையோடு சம்மந்தப்பட்ட வார்த்தை, இந்த வீணாக எனக்கு ஆராதனை செய்தான்னு இயேசு சொல்கிறாரு. அதில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்ன தெரியுங்களா? வேதபாரகன் பரிசேயன் வந்து கேட்குறான், நாங்கள்லாம் கை கழுவி சாப்பிட்றோமே, உங்கள் சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே. அப்போ இயேசு சொல்லுவார், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மனுஷனுடைய கற்பனை உபதேசங்களாக மாற்றி தேவனுக்கு என்ன பண்ணுறீங்க? வீணாக ஆராதனை செய்தீர்கள் அப்படி சொல்லுவார். வேதம் என்ன, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு, கனம் பண்ணாதவன் கொல்லப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காணிக்க கொடுத்தா போதும், காணிக்க கொடுத்தா போதும் இல்லை, காணிக்க கொடுன்னு சொன்னாலே போதும்னு போட்டுருவேன். அப்படியான இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு ஆராதனை வீரர்கள்னு சொல்லப்படுகிற அநேகருக்கு அப்பா அம்மா வந்து நடுத்தரில் நிற்கிறாங்க. ஆராதனை நடத்துகின்ற அநேக ஊழியர்களுக்கு தாய் தகப்பன் அவங்களோட இல்லை. ஆனால் ஊருக்கு என்ன பண்ணுறாங்க? ஆராதிக்கிறோம், உயர்த்தி காட்டுகிறோமே, கர்த்தர் அதை எவ்வளவு அருவருப்பாக பார்ப்பாருன்னு யோசித்து பாருங்கள். தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற அநேக ஊழியர்கள் இல்லை, அநேக விசுவாச குடும்பங்கள் இல்லை. தகப்பன் தாயை ஒரு சுமையாகவே நினைக்கிற ஒரு உலகம் இன்றைக்கி ஆவிக்குரிய உலகம். ஆனால் வேதம் சொல்லுது, உனக்கு உயிர் கொடுத்தது யார்? உங்கள் அப்பா தான். நாம் சொல்லுகிறோம் கர்த்தர் கொடுத்தார், ஆனால் கர்த்தர் எப்படி சொல்லாதுறீங்களா? உங்கள் அப்பா தான்டா உனக்கு உயிர் கொடுத்தார். அப்படின்னா தேவனுடைய ஸ்தானத்தில் தகப்பனை தேவன் கொண்டு போய் வைக்கிறார், ஒரு தாயை கொண்டு வைக்கிறார் என்றால் இன்றைய பிள்ளைகளுக்கு அந்த அறிவே இல்லை. முன்னாடியாவது இந்த பொண்ணை விரும்புகிற எனக்கு கல்யாணம் பண்ணி வைடான்னு வீட்டில் தகராறு பண்ண பசங்களை பார்த்துருக்கோம். இப்போல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு வேற எவனா சொல்கிறான், அவன் பையனுக்கு கல்யாணம் ஆகி தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு பையனுக்கு கல்யாணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால் தான் அப்பாவுக்கே தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இன்றைக்கு. நிறைய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கிறான், கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்குது. 3 வருஷம் 4 வருஷம் ஆன ஆசாமிலாம் கல்யாணம் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு கணவன் மனைவியாக வெளியே வாழ்ந்துட்டு இருக்கிறான். குடும்பத்தை பார்த்து இது தனியாக இருக்குது, அது தனியாக இருக்குது. எவனை ஒரு சினிமாக்காரன் அப்படி சினிமா எடுத்தானோ அதை பார்த்து ஒரு பைத்தியம் அந்த ஜனங்களுக்கெல்லாம். அது ஆவிக்குரிய உலகத்துக்கும் வருகிறது, அதுதான் வேதனை. சரி போகட்டும், நம்ம பாடத்துக்கு வந்துடலாம். இந்த ஈசாக்கு இஸ்மவேலிருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சரி போகட்டும். 25:1 வாசிங்க. ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணி இருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சுவாகையும் பெற்றாள். இதுல வேற ஒரு பெருமை நம்ம ஆளுக்கு. நடிகை சிம்ரன்னு பேரை வச்சுக்கிறான். கேட்டால் பைபிளில் சிம்ரான் பேர் இருக்குதுன்றான். சரி, அங்கே ஒரு சிம்ரான் இருக்கான் பாருங்களேன். அதனால் என்ன பண்ணுறான், பைபிளில் ஒரு பேர் இருக்குது அதனால வச்சுக்கோ, யாரும் வேணான்னு. ஆபிரகாம்கிட்ட நான் கற்றுக்கொள்ள பாடம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் தான் இளைப்பாறுதலுக்கு முன்னே வேண்டாம், அவன் எடுப்பதற்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? தான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து முடித்தான். 6ஆம் வசனம் வாசிங்க. 25. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து. 5ஆம் வசனம் வாசிப்போம். 5. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். யாருக்கு கொடுக்கிறான்? அவனுக்கு, ஆபிரகாமுக்கு. உங்களுக்கு தெரியும், முதல் மனைவி யாரு? சாராள். அடுத்த மனைவி ஆகார். இல்லை, ஆகார் வந்து மனைவி என்று பைபிளில் சொல்லப்படலை, அடிமை பெண்ணே என்றே எழுதப்படும். அவள் ஏன்னா அவள் லீகல் ஒய்ஃப் ஆகலை, அதாவது முறைப்படியாக அவளை திருமணம் பண்ணலை, அவளை மனைவியாக சேர்த்து கொண்டானே தவிர அவள் யார் கிடையாது. 25:1 வாசிங்க. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணி இருந்தான். பாருங்க, விவாகம் பண்ணி இருந்தான், மேரீட்னு போட்டிருக்குது. ஆனால் ஆகாருக்கு அந்த வார்த்தை ஒரு இடத்துல கூட பயன்படுத்தப்படலை. வேணும் அந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். சாராள் இருக்கும்போதே நடந்தது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட தாட் என்னென்னா 23ஆம் அதிகாரத்தில் சாராள் மறிச்சிட்டாங்க, 25ல் கேத்தூராளை திருமணம், அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதில் உண்மை இல்லை. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி இருந்தான், பண்ணினான்னு போடலை. என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆபிரகாம் கேத்தூராள்னு ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி இருந்தான்.
சாராள் இருக்கும்போதே அவனுக்கு கேத்தூராள்னு ஒரு மனைவி இருந்திருக்கிறார், லீகல் ஒய்ஃப். ஆனால் அந்த ஆகார் யார் தெரியுங்களா? 16:1 வாசிங்க. ஆதியாகமம் 16:1. ஆதியாகமம் 16:1. 16:1. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு எப்படி டைட்டில் சொல்ல போதுன்னா அடிமை பெண். 2ஆம் வசனம் வாசிங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும். மறுபடியும் அதாவது ஆவியானவர் எழுதிட்டார். யாரு? அடிமை பெண். சாராள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? அடிமை பெண். 6ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண். ஆபிரகாமும் அவள் என்னதான் சொல்றான்? அடிமை பெண் தான். 8ஆம் வசனம் வாசிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. தூதனானவர் சொல்றாரு, யார் இவள்? அடிமை பெண். 12ஆம் வசனம் வாசிங்க. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும். 12ஆம் வசனம் ஆமா, 12 சரி. தமிழ்ல இல்ல, ஆங்கிலத்தில் இருக்குது. கர்த்தரும் அவள் என்ன சொல்வார்னா அடிமை பெண். அந்த 12ஆம் வசனத்தில் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், தன் சகோதரர். அந்த அந்த வசனத்தில் ஆங்கிலத்தில் வாசித்து பாருங்கள். வீட்டில் என்ன இருக்குன்னா அடிமை பெண் என்ற வார்த்தை தேவனும் சொல்லுகிறார். அதாவது ஆகாரை அடிமை பெண் என்று முதல்ல எழுதுகின்ற ஆவியானவர் எழுதுகிறார். அடுத்தது சாராள் சொல்லுகிறாள். அடுத்தது ஆபிரகாம் சொல்கிறார். அடுத்தது கதில் தூதனானவர் சொல்கிறார். கடைசியில் கர்த்தரும் சொல்லுவார். அவள் யார்? அடிமை பெண். அப்படின்னா இவளுக்கு எந்த ஒரு இடத்திலும் என்ன கொடுக்கல? ஒரு மனைவி என்ற ஒரு உரிமை கொடுக்கப்படலை. அதனால் இவள் ஆகாரை மனைவி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, கேத்தூரால் மனைவின்னு எடுக்கணும். ஆனால் ஆபிரகாமுக்கு யார் இருந்தாங்கன்னா அநேக மறுமனைவிகள் இருந்தாங்க. 25:6 வாசிங்க. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள். மறுமனையாட்டிகள் பன்மையில் சொல்லியிருக்குது. மனைவிகள் 2 பேர், சாராளும் கேத்தூராளும். ஆனால் ஆகார் அடிமை பெண்ணாக சொல்லப்படுறா, மறுமனைவின்னு கூட அவளை சொல்லப்படலை. ஆனால் இது இல்லாமல் பைபிளில் போட்டிருக்குது ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டிகள் பன்மையில் சொல்லப்பட்டிருக்குது. குறைந்தது 2 பேராவது இருந்திருக்கணும். அப்படின்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குறைந்தது 5 பெண்கள். பிரமாண கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஹியூமன் கவர்மெண்ட் என்று சொல்வார்கள், அதாவது மனித அரசாங்கம். அதாவது அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சட்டம். அப்படி இருந்த காலம் அது. மாத்திரம் இல்லை, அப்போ மாத்திரம் இல்லை, எப்போவுமே சரி ஒரு மனைவிக்கே அவன் படாத பாடுபடுறான். சரியா? தலை எப்படி ஆடுது பாருங்களேன் நம்ம ஆளுக்கு. நல்ல காலம் நீங்கள் பார்க்கல அந்த பக்கம். நீங்கள் ஒரு மனைவிக்கே உண்மையிலே பிரச்சனைகள் தான். ஏன்னா அவங்களே திருப்திப்படுது. ஏன்னா நான் எல்லா விஷயங்களையும் கலந்து ஆலோசித்து செய்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்யவே முடியாது. ஆனால் ஒன்றுக்கு மேலேன்னு சொன்னால் நிச்சயமாக உபத்திரவப்படுவான். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொடுக்க வேண்டிய திட்டம் இல்லை. அப்படி ஒரு வேளை உனக்கும் ராஜா வேண்டுமென்று நீ விரும்பினால் அவனுக்குள்ள தகுதிகள் ஒன்று என்ன தெரியுங்களா? அவன் 2 மனைவிகளை தனக்கு படைக்கக்கூடாதுன்னு உபாகமத்தில் எழுதியிருக்கு. உபாகமத்தை இவன் சாமுவேல் தான் கேட்டான். ஆனால் உபாகமத்தை கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ராஜா வேணும் கேட்ப. அப்படி கேட்கும்போது உனக்கு என்ன இருக்கக்கூடாது? அவன் பல மனைவிகளை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். இதையும் தாண்டி தான் சாலமோன் 1000 பேரை திருமணம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி தான் கர்த்தர் சொல்லுவார், எகிப்துக்கு என்ன பண்ணாத, ஆட்களை திரும்பி அனுப்பாத. இவன் குதிரை வாங்குறதுக்கு ஆள் அனுப்புவான். இவன் வாங்கினது மாத்திரமல்ல, மற்ற ராஜாக்களுக்கும் அங்கேருந்து கமிஷன் பேசிஸில் வாங்கி கொடுத்துருக்கான். கமிஷன் ஏஜெண்டாகவும் செயல்பட்டுருக்கான் பாருங்கள் அந்த ஆள்லையவன். அப்போவே இன்றைக்கி விட்டுருந்தா ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி வந்திருப்பான் சாலமோன். இன்றைக்கி மாத்திரம் இல்லை, மனைவிகளுக்கு புடவை வாங்கிறதுக்கு எகிப்துக்கு கப்பல் அனுப்பினானா. 1000 பேருக்கு புடவை வாங்கினா கப்பல் தானே, காராக போதும் பத்தும் அவனுக்கு. காரு லாரிலாம் பத்தாது, இதுதான் வேணும். போத்தீஸை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்தால் கூட பத்தாது. ஒரு அம்மாவுக்கே போத்தீஸ் பற்ற மாட்டேங்குது, இதில் 1000 பேருக்கு எங்கே பத்தாது? கவனிங்கள், ஆபிரகாம் அவன் மரணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணுறான். அதில் ஒரு விசேஷம் என்னென்னா, ஈசாக்குக்கு எதை கொடுக்கணுமோ அதை அவன் அறிந்திருந்தான். திரும்ப வாசிங்கம்மா 6ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் 5ஆம் வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு. ஒரு நல்ல கர்த்தருடைய மனிதனுடைய சரியான அடையாளம் தெரியுங்களா? அவன் உயிரோடு இருக்கும் போது எல்லாத்தையும் செட்ரைட் பண்றது.
நிறைய பேர் செத்த பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலில் ஒரு நடந்திருக்குது. பெற்ற தாயை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி கொண்டான் ஒருத்தன். எதுக்குன்னா ப்ராப்பர்ட்டி, சொத்துக்காக. நிறைய செல்வம் உள்ளவங்க, பையன் வந்து ரொம்ப தருதலையாக ஒன்று இருக்குது, கிறிஸ்டியன். அதான் சூப்பர். அதில் கிறிஸ்தவ குடும்பம், திருமணமான பையன் மனைவியை பிரச்சனை பண்ணி அவள் விட்டு ஓடி போயிட்டா. அம்மா வீட்டில் அம்மாவோடு இருக்கிறான். எது வாங்கி கொடுத்தாலும் வித்துறான் ஆள். கார் வாங்கி கொடுத்தா காரோட அந்த ஆர்சி புக்கு கொடுக்கலைங்கிறதுக்காக அம்மாவை துண்டு துண்டாக வெட்டிட்டான் ஆள். எனக்கு தெரிந்து சொத்து இல்லாமல் இருக்கிறதே நல்லது. வெட்டிட்டு போகும்போது பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆபிரகாம் முடியும் போது கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருந்துருக்காங்க எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி. 2 கொரிந்தியர் 12:14 வாசிக்கிறோம், பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றாரை சுதந்திரங்களை சேர்த்து வையுங்கள்னே போட்டிருக்குது. பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு. வாசிங்களா 2 கொரிந்தியர் 12:14. 2 கொரிந்தியர் 12:14 வாசிங்க. நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதே அல்ல, நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். கிறிஸ்தவ உலகத்தில் திருமணம் ஆறதுக்கு முன்னாடியே பொண்ணுக்கும் பையனுக்கும் சொல்லித்தரணும். அடிப்படையாக தலையில் அடித்தாவது சொல்லித்தரணும். நாளைக்கு குழந்தைகள் வரும், குடும்பம் வரும்போது ஒன்று தெரியணும், யார் வேண்டும். பிள்ளைகள் சம்பாதிச்சு பெற்றோருக்கு கொடுப்பேன்னு எதிர்பார்க்காத. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றவங்க என்னைக்கு பிள்ளைகள்கிட்ட இறங்கி எதிர்பார்க்காம பிள்ளைகளை தேடுறாங்களோ அப்போ தான் மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். நம்ம அப்பா அம்மாவை பார்க்க போனால் காசு கேட்பாங்களோ, இதை வாங்க அதை சொல்லுவாங்கன்னு பிரச்சனை பண்ணால் மருமக கூட வீட்டு பக்கம் வரமாட்டா. மகனை வீட்டு பக்கம் வராமல் பார்த்தோம் போனால் பஞ்சப்பாட்டை பாடி அதை கூட இதை கூடன்னு பிடுங்கும். ஏன் 4 பிள்ளை இல்லை, அவன்கிட்ட போய் கேட்குறதானே, நீ மாத்திரம் தானே பிள்ளைன்னு இடித்து அவனை விஷம் ஆக்கிடும் அது. ஆனால் தாய் தகப்பன் பிள்ளைகள்கிட்ட என்ன எதிர்பார்க்கக்கூடாது, நீ தான் வேணும், உன் அன்பு தான் வேண்டும், உன் பொருள் வேண்டாம் என்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சமுதாயத்தில் அமைப்பு என்ன தெரியுங்களா, சம்பாதிக்கிறதெல்லாம் பிள்ளை 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 பிள்ளைன்னு போட்டு கடைசி ரிட்டையர் ஆகும்போது வெறுங்கையாக வந்து நிற்பான். பிஎஃப்பில் கூட ஒன்றும் விடாமல் எடுத்துருவான். கிராஜுவேட்டி ஒன்றும் இருக்கும், அது வாங்கின கடனுக்கே பத்தாது. அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, பையனுக்கு பார்த்தோன்னே தெரியும் அடுத்தது இருந்தாலும் அடுத்த மாதம் நம்மகிட்ட தான் வந்து நிற்பான். அந்த எண்ணத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோரே ஃப்ளாட் வாங்கி வைக்கணும். ஃப்ளாட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நான் இதை அடிக்கடி வசனம் படிக்கும் போதெல்லாம் நினைப்பேன், 4 பிள்ளை பெற்றா நடுத்தரில் தான். அதாவது 4 வீட்டுக்கும் சுற்றிட்டு இருக்கணும். ஒரு மாதம் இங்கே இரு, அடுத்த மாதம் அங்கே இரு. வயசான காலத்தில் இந்த அம்மா அப்பாவை பிரிக்கிறது தெரியுங்களா, அதை போல் கொடுமை வேறு எதுவும் கிடையாது. வயதான நாட்களில் தான் கண்டிப்பாக ஒரு துணை தேவைப்படும். அந்த நேரத்தில் இந்த பையன் வீட்டில் அம்மா, அந்த பொண்ணு வீட்டில் அப்பான்னா அது கொடுமையில் பெரிய கொடுமை. ஒரு நாள் அது செய்யவே கூடாது. 2 பேரும் இணைந்து. ஏன்னா வயதான ஒரு 40 வயது பிறகு தான் உண்மையாகவே ஒரு கணவன் மனைவியுடைய உதவி அதிகமாக தேவைப்படும். வாலிபமாக இருக்கிற வரைக்கும் தெரியாது. மனைவி வந்து வெறும் உணர்ச்சிகளுக்கு மாத்திரமே தான் அப்போ தேவைப்படும். ஒரு 40 வயசுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும்போது தான் தோணும் வாழ்க்கையில் ஒரு துணை எவ்வளவு அவசியங்கிறதுக்கு அப்புறம். ஏன்னா பலம் குறையிற நேரம், உடம்புல அப்பப்போ இந்த பிபி சுகர்லாம் வந்து எட்டி பார்க்குற நேரம் அந்த நேரம் தான். அப்போ தான் ஒரு ஆள் துணைக்கு சரியாக தேவைப்படும். நமக்கு என்னென்னா வாலிப வயசில் ஒன்றா இருக்கிறாங்க, வயசானவொன்னே பிரிச்சிடறாங்க இல்லையா. கொடுமையில் கொடுமை, பெரிய கொடுமை. அது பிரிக்கவே கூடாது ஒரு நாளும். நான் அடிக்கடி இந்த யூத் மீட்டிங்கில் அடிக்கடி இந்த சப்ஜெக்ட்லாம் பேசிகிட்டு இருப்பேன். நீங்களாம் யூத் இல்லை, வளர்ந்துட்டீங்களா, உங்களுக்கு இப்போ அது பேசி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு இப்போ தாத்தா கதை தான் சொல்லணும். இப்போ தாத்தா கதை ஒரே ஒரு கதை தான். என்ன கதை, பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்த்து வாழ கற்றுக்கொள்ளாதீங்க. பிள்ளை கொடுப்பான்னு எதிர்பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்க உதவி செய்ய நினைக்கிற பிள்ளைக்கு கூட சில சமயத்தில் உதவ முடியாமல் போகலாம். அவன் சூழ்நிலை, அவனுடைய வாழ்க்கை பிரச்சனை, ஒருவேளை உதவி செய்யணும்னு நினச்சி கூட முடியாமல் போகலாம். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் பாக்கெட்டில் கொஞ்சம் எடுத்து பிள்ளை கொடுத்து பாருங்கள். இயேசுநாதருக்கு தம்பியாக உங்களை பார்ப்பான், அப்படியே இல்லைன்னா லூசிஃபருக்கு அண்ணனாக பார்ப்பான் அவங்கள. அவ்வளோதான். இது நான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப லேட்டாக, எனக்கு 33 வயசுக்கு தான் தெரிஞ்சது. இல்லைன்னா அப்போ வந்து சொல்லிட்டு இருந்திருப்பேன். நான் எனக்கு தெரிந்ததுலேருந்து நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் மிக அடிப்படையானது பிள்ளைகளுக்கு நாம் செலவு பண்ணணும், நாம் தான் படிக்க வைக்கணும், நாம் தான் திருமணம், எல்லாம் சரிதான். அதுக்கு மேலே உங்களுக்குன்னு கொஞ்சம் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால்தான் நாளைக்கு அந்த பிள்ளை கூட உங்களை மதிப்பான். ஹைதராபாத்தில் அந்த ட்வின் சிட்டின்னு சொல்லுவாங்க, ஹைதராபாத் செகண்டராபாத். அங்கே ஒரு ரிசல்ட், ஒரு சர்வே எடுத்த போது என்ன கண்டுபிடிச்சா தெரியுங்களா, பிள்ளைகள் உள்ள பெற்றோரை பார்க்கலாம் பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்கள் அதிக சந்தோஷமாக இருக்கிறாங்க.
சரியா? பிள்ளைகள் உள்ள பெற்றோரை பார்க்கலும் குழந்தை இல்லாமல் இருக்காங்க தெரியுங்களா? ஏன்னா அவனுக்கு முதல்ல தெரிஞ்சு போச்சு, நம்ம நாதி இல்லாதவன் தெரிஞ்சு போச்சு, முதல்ல நம்ம பார்க்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஆகவே என்ன பண்ணான், அவன் தன்னை பாதுகாக்க அப்போவே மென்டலாகவும் எக்கனாமிக்கலாகவும் ஆயத்தமாயிட்டான். அவன் மனத்தளவில் ஆயிட்டான். நமக்கு இப்போ விழுந்தா தூக்கிறதுக்கு ஆள் கிடையாது, எதிர்பார்க்க மாட்டான்ல. 4 பிள்ளையை பெற்றவனுக்கு விழுந்த உடனே 4 பெற்றோம் ஒன்று கூட வரல பாருன்னு அவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்குல்ல. இவனுக்கு அந்த ஏக்கம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லையே. ரெண்டாவது, அவன் அப்போவே என்ன பண்ணுவான், நமக்கு பணம் இருந்தால் தான் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எட்டி பார்ப்பான். மயக்கம் போட்டு விழுந்தா ஒரு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாலும் காருக்கு காசு கொடுக்க வேண்டிய துட்டு இருக்கிறான்னு பார்ப்பான். ஆகையினால் என்ன செய்யணும், நாம் கொஞ்சம் வசதியாக இருக்கணும்னு அவன் திட்டமிடுவான். ஆனால் இவங்களுக்கு எப்படி தெரியுங்களா, பிள்ளை கல்யாணம், பிள்ளைக்கு கல்யாணம். பார்த்தீங்கன்னா அசோகன் நான் பார்த்துருக்கேன், ரிட்டையர் ஆகி போகும்போது அழுதுட்டு போகிறவங்களாம் பார்த்துருக்கேன். ஏன்னா 10% கூட இருக்குது அவனுடைய பிஎஃப்பில். 90% எடுத்துடலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டான். நாங்கள் என்ன இருக்குன்னு தெரியுங்களா, கம்பெனிக்காரன் கிராஜுவிட்டி கொடுக்குற 1.25 லட்சம் 1.5 லட்சம் தான் தேரும். அது பிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 15,000 20,000 தான் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போகும்போது கடன் 3 லட்சம் 4 லட்சம் அங்கே இருக்கும். அடுத்து பென்ஷன் கிடையாது அந்த கம்பெனிலாம். என்ன ஆவான்னு யோசித்து பாருங்கள். அழுதுட்டு போன ஆளை பார்த்துருக்கிறான். அந்த கம்பெனியில் ராஜா மாதிரி இருந்தவன் பிச்சைக்காரன் போல் கம்பெனி பண்ணி இருந்து நான் பார்த்துருக்கேன் கண்ணால். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது வரக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். வருகை தாமதித்தால் ஆபிரகாம் அடுத்த வாரம் அடக்கம் பண்ணலாம். சரியா? ஆமாம். இந்த ஈஸ்டர்ன் ஜென்ரேஷன் ஃபுல்லாக அதுலேருந்து வந்தவங்க தான். ஆமாம், இந்த கேத்தூராலிருந்து வந்தது இல்லையா, அது ஈஸ்டர்ன் சைடில். அது இஸ்ரவேலுக்கு ஈஸ்டில் கிழக்கு திப்புத்திரன்னு சொல்கிறாங்களே பெரும்பாலும், அது ஆபிரகாமுடைய சந்ததி தான். ஜெபம் இல்லாமல் கண்ணில் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.